தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 2 வாழைக்காய் நல்லா தேர்ன வாழைக்காவாக எடுத்துருக்கிறேன். இதை அந்த பச்சை நிறத்தில் உள்ள தடிமனான தோல்களை மட்டும் நீக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை சில பேர் அவிச்சிட்டும் வறுப்பாங்க. நம்ம இன்றைக்கி டைரெக்டாக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி டைரெக்டாக வறுக்க போகிறேன். ரொம்ப மிதமான சூட்டில் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு சூடு பண்ணோம்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, வாசமாக இருக்கிறதுக்காக கரம் மசாலா, அது கூட தயிரெலாம் சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கூடவே ஒரு 4 இலைகள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிட்டு இதை நல்லா வாழைக்காயில் கோட் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோட் பண்ண வாழைக்காவை ஒரு தவாவில் நல்லா சிம்மில் வச்சு தேங்காய் எண்ணெயில் வறுத்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு வருங்க. இதை வறுத்து எடுக்கும்போது எல்லா சாதத்துக்கூடையும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸோடு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை வாழைக்காவை வறுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேக வச்சுட்டு செய்கிறது 2 வேலை மாதிரி தெரியும். இது ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்கிறனால நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.